வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி ரெசல்மனியா வீக்கெண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிச்சு. வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ரெசல்மனியா பார்த்து ஒரு ஃபீல் கிடச்சிச்சுங்க. ஸோ அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சுக்காக எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தரமான ஒரு செய்கை. இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸுமே இறக்கி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என் கேம் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தி முடிச்சாங்க. டே 1 தான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. ஸோ அதில் ஒரு டாக் டீம் மேட்ச் மாதிரி செஞ்சாங்க. ஸோ அதில் நம்ம ரோமன் ரீன்ஸ் அண்ட் ராக் வர்சஸ் செத் ராலின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸுங்கிற ஒரு ஃபைட் பற்றி நான் நடந்துச்சு. ஸோ இந்த ஃபைட்டில் நம்ம ரோமன் ராக்குக்கு ஸ்பேர் போட்டதா இருக்கட்டும், அந்த இடத்துல 2 பேருமே ஒன்னா பெடிகிரி போட்டதா இருக்கட்டும், மாறி மாறி ஸ்பியர் ராக் பாட்டம் சொல்லி அடிச்சு நோத்திட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் ஒரு மாதிரி கலவரமா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அன்எக்ஸ்பெக்டடா இந்த பக்கம் ரோமன் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ரோமன் ஜெயிக்கிற அந்த சமயத்தில் அடுத்த நாள் நடந்த அந்த யூனிஃபைட் மேட்ச் வந்து இந்த பிளட் லைன் ரூல்ஸ்ல தான் நடக்கும்போது மோர் லைக் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. யார் வேணாச்சும் உள்ள போது சம்பவம் செய்யலாம். ஸோ எந்த ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனும் இல்லாத ஒரு பயங்கரமான மேட்சா அடுத்த நாள் இந்த கோடி வர்சஸ் ரோமனுங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் இன்ஃபினிட் வார் மாதிரி டே 1ல தோத்த நம்ம ரோடி இப்போதைக்கு ஃபைனலாக ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, என் கேம் சான்ஸ். ஜெய்பாரா மாட்டாராங்கிற மாதிரி ஆரம்பத்துல இருந்து எண்ட் வரைக்கும் சீட் எட்ஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்க்க வச்சாங்க. சில கட்டத்தில் நிஜமாலே ரோமனை திரும்ப ஜெயிக்க வச்சிருவாங்களோ, ஏமாத்தி ரோமன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வந்துட்டாரு. மோர்லைக் ஒரு 4 ரெசல்மனியாவா 3 ரெசல்மனியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் அவருடைய அந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. யாருமே இது வரைக்கும் அப்படி பண்ணதே கிடையாது. 1317 நாட்கள் 13-17 டேஸ் தன்னுடைய அந்த சாம்பியன்ஷிப்பை கோல்மால் பண்ணி தான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. திரும்பவும் அந்த மாதிரி பண்ணி அடுத்த வருஷம் வரைக்கும் எழுதிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்க தான் செஞ்சது. போன ரெசல்மனியால நடந்த மாதிரியே சோலோ சிக்கா உள்ள இறக்கி அவருடைய ஃபினிஷர் ஸ்பியரை போட்டு அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிற அந்த சமயத்தில் நம்ம கோடி அந்த ரெசிலன்சி அவர் ஸ்டில் நான் போராட வேண்டாம் நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட்னு சொல்கிற மாதிரி பயங்கரமான சண்டை பண்ணிட்டு இருந்தாருங்க. ஆப்வியஸாக ஸ்கிரிப்ட் தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணப்பட்டுச்சு. நிஜமாலே லைக் அந்த பைய போல போராடுறமா தான் நம்மளுக்கு தோணுச்சு. இதுக்கப்புறம் என்னதான் பண்ணி இவனை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம தலைவன் சீனாவோட என்ட்ரி. செம்ம சீனா உள்ள இறக்கி சோலோ சிக்காவை அடி பொழந்து டேபிளை உடச்சி ரோமன் ரீன்ஸுக்கு போட்ட ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கண்டிப்பாக இந்த பக்கம் கோடி ஜெயிச்சிருவார்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பைபிளை நம்ம ராக் இறக்கி விட்டாங்க. ராக் ஏன் இப்போ ஹீலா மாறினாருன்னு தெரில. ஏன்னா அவர் படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. படத்துலேயே அவர் மோஸ்ட்லி நல்ல கேரக்டர் மட்டும் தான் நடிப்பேன்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறவர். தேவையில்லாமல் பிளட் லைனுக்குள்ள வந்து ஹீலா மாதிரி மாமா ரோத்ஸ்ன்னு சொல்லி அவருடைய பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ராக்குக்கு பூ பண்ண ஆரம்பிச்சாங்க. மோஸ்ட் எலக்ட்ரிஃபைங் மேன் ராக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ பண்ணாங்க. பட் கண்டிப்பாக அந்த இடத்துல ராக்கோட அந்த ஒரு முடிவை பாராட்டி தான் ஆகணும். உள்ள போது நம்ம சீனாவை அடி பொழந்து ராக்கை வச்சே கோடி ரோட்ஸை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி நினைக்கும் போது இந்த இடத்துல நான் நினைச்சது ஸ்டோன் கோல்டரி என்ட்ரி தான். ஸோ ஸ்டோன் கோல்டு கண்டிப்பாக வருவார் நான் நினைச்சேன். பிகாஸ் ப்ரீவியஸாக நம்ம ராக் வர்சஸ் ஸ்டோன் கோல்டுங்கிற பல ஃபைட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. 2 பேருக்கும் ஒரு குட்டி ரைவல்ரியே நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கம் நம்ம ஸ்டோன் கோல்டு கோடி ரோட் சைடை எடுத்து ஸ்டன்னரை போட்டு தாறுமாறு பண்ண போறாங்க நினைச்சிருக்க அந்த சமயத்தில் யாருமே எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. த டெட் மேன் அண்டர்டேக்கரை இறக்கி சம்பவம் செஞ்சுட்டாங்களே. அன்எக்ஸ்பெக்டட் அண்டர்டேக்கர் வரும்னு சொல்லி சத்தியமா நான் நினைக்கவே இல்லை. மனுஷன் வயசாகி ரிட்டையர் ஆனாரு. அவரை இறக்கி ஆப்வியஸா அந்த டோம் ஸ்டோன் போட முடியாது. ஜோக்ஸ் இல்லாம போட்டு சோழியை முடிச்சாங்க. மாமா ரோச்சாடா கேக்குது உனக்கு மாமா ரோச்சு மரியா சாலா அப்படிங்கிற மாதிரி ஜோக்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது சின்ன ஒரு கேமியமா தான் டப்புன்னு வந்து ஜோக்ஸ் எல்லாம் போட்டு போயிட்டாரு. டோம் ஸ்டோன் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் அவரால் தூக்க முடியாதுன்னு நினைக்கிற ராக்க அவர் சம பஃபா இருக்கார்ல ராக்கு. இதுக்கு நடுவில் செத்தாலின்ஸோட காமெடி அந்த பைபிள் ஷீல்டோட ட்ரெஸ் போட்டுட்டு வந்து பங்கமான ஒரு சம்பவம் செய்வார் நினைச்சிட்டு இருந்தா பட்டுன்னு அவரை வந்து அடக்கி படுக்க வச்சிட்டாங்க. அதுவும் அந்த ஷீல்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம செத்தாலின்ஸ் ரோமன் ரீன்ஸை முதுகுல அடிச்சு தான் பிட்ரே பண்ணியிருப்பாரு. அதுக்கு பழி வாங்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்துச்சு. பட் செத்ராலின்ஸ் இந்த ரெசல்மனியால வச்சு செஞ்சுட்டாங்க. ஸோ டே 1ல கூட இந்த பக்கம் கோடி ரோட்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து அவர் தோத்து போயிட்டாரு. அவருடைய சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண முடியாம ட்ரூ மெக்கன்டையர் கிட்டயுமே அடி வாங்கி செத்தாரு. அப்படியே ரோமன் கிட்டயுமே அடி வாங்கின மாதிரி காமிச்சதெல்லாம் சத்தியமா லைக் பாவம் அந்த புல்லு பூச்சி ஏன்டா அந்த பைபிள் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கற மாதிரி தான் தோண வச்சுது. பட் இப்போதைக்கு ரோமன் இஸ் பேக் ஆன் ஹிஸ் ஃபீட் ஸ்பேர் போட்டு முடிச்சுருவாரோன்னு சொல்லி நினைக்கும் போது கோடி அவரை கிராஸ் ரோட்ஸ்ல பிடிச்சி கிராஸ் ரோட்ஸ் ட்ரினிட்டி பேக் டு பேக் 3 மூவை போட்டு சோழியை முடிச்சு ஜெயிச்சாருங்க. இந்த 1 2 3 அடிக்கிற வரைக்கும் ஒரு படப்படப்பாக தான் இருந்துச்சு. 3 அடிச்சிட்ட அப்புறம் தான் ஒரு நிம்மதி பெருமூச்சே விட முடிஞ்சிச்சுங்க. அவ்வளோ லைக் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சு இந்த ஃபைனல் மேட்ச் வந்து பார்க்க வச்சாங்களே, அதை கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும். ஸ்கிரிப்டாகவே இருந்தாலும் ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க, அது கண்டிப்பாக சொல்லணும். இது வந்து எனக்கு எக்ஸாக்ட்லி அந்த பிராக் லெஸ்னர் வர்சஸ் அண்டர்டேக்கர் ஃபைட்டை தான் ஞாபகம் பத்துச்சு. 21-1 அண்டர்டேக்கர் தோக்க மாட்டாருன்னு சொல்லி தைரியமாக இருக்கும்போது தோத்தாரு பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம ரோமன் ரீன்ஸை தடுக்க யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது நம்ம கோடி ரோஸ் ஜெயிச்சு பங்கம் பண்ணிட்டாரு. வேற லெவல் சம்பவங்க அது. சீரியஸாக வேற லெவல் சம்பவம். கிட்டத்தட்ட என்கே மாதிரி தான். அந்த பக்கத்துலேருந்து சில டீம் மெம்பர்ஸ் இந்த பக்கம் சில டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ரிங்குக்குள்ள ஒரு கலவரமே நடந்துச்சு. கலவரம் பூமிடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ புது ஏரா ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரோமன் ரீன்ஸோட மொத்த கதையை முடிச்சு வச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் ரோமன் ரீன்ஸுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவர் ரிட்டையர் ஆக போறாருன்னு வந்து சொல்லப்படுது. பட் எனக்கு தெரிஞ்சு ரிட்டையர் ஆக மாட்டாரு. அவரை வச்சு வேற ஒரு கதை எழுதப்படலாம். ரோமன் ரீன்ஸோட அந்த கடைசி 4 வருஷம் லைக் அந்த பெல்ட்டை சுற்றி தான் நகர்ந்து இருக்கும். அல்டிமேட் பாஸ் இவர் தான். ஸோ ஃபைனல் பாஸ் இவர் தான். இவரை டிஃபீட் பண்ணால் நீங்கள் WWE ஜெயிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ரோமன் ரீன்ஸை புஷ் பண்ணியிருப்பாங்க. அதை பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா ரோமன் ரீன்ஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக
இருக்கும்போது தான் நம்ம கோடி ரோட்ஸ்க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுது. வில்லன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஹீரோவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஹீரோட கேரக்டர் அந்த அளவுக்கு சூப்பராக டெவலப் ஆகும். அந்த பாயிண்ட்டை நம்ம கோடி ரோட்ஸ்க்கு அழகாக எழுதியிருக்காங்க. அண்ட் ரோமனுமே விட்டு கொடுக்காம முடிஞ்ச அளவுக்கு நின்னாருங்க. லைக் 4 வருஷம் ஒருத்தன் சாம்பியனாக இருக்கிறான், அதுவும் அவனே சுற்றி தான் கதை நகருதுன்னா அந்த ஒரு கெத்தை விட்டு கொடுக்கூடாதுல. அந்த கெத்தை சூப்பராகவே அந்த மனுஷன் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சிம்பிளாக ஒரு நல்ல வில்லனாக இருந்தாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபைனல் பாஸாக இருந்தாரு. பட் அவர் செஞ்சது எல்லாமே அல்டிமேட் ஃபைட்டாக இருக்கு அந்த சமயத்தில். ஐ மீன் லைக் மோஸ்ட்லி மெயின் இவெண்ட்டாக பண்ணியிருக்க அந்த சமயத்தில் திரும்ப அவரை பவரை குறைச்சி இந்த மாதிரி சாதாரண ஃபைட் பண்ண விடுவாங்களா? டவுட்டாக தான் இருக்கு. அடுத்து வரப்போகிற சமர் ஸ்லாமில் தக்காளி போடுற ரீமேட்ச்னு சொல்லி திரும்ப பெல்ட்டை கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. வாய்ப்புகள் அதிகம். பெல்ட்டை சுற்றி மட்டுமே நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு 4 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. ஸோ திரும்ப அதில் பவர் லெவல்லேருந்து இறக்குறது கஷ்டம் தான். ஸோ என்ன மாதிரி அவர் கதை எது போகிறாங்க பொறுத்து பார்ப்போம். கோடி ரோட்ஸோட கதை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது. அவருடைய கதை எதை நோக்கி போக போகுதுங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஸ்டார்ஸும் ஐ மீன் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாருமே இந்த பக்கம் கோடி ரோட்ஸை கொண்டாடினாங்க. என்ன வருத்தம்னா நம்ம ராண்டி ஆட்டனை யாரும் கண்டுக்கல. ராண்டி ஆட்டன் ஜெயிச்சிட்டு தான் நல்லா இருக்கும். லைக் லோகன் பால் கூட ஒரு ட்ரிபிள் டட் இருந்துச்சு. லோகன் பால் அசால்ட்டாகவே டிஃபீட் பண்ணலாங்க. அவரோட பயங்கரமான கேரக்டர் நம்ம ராண்டி சூப்பர் லாயலான ஒரு சூப்பர் ஸ்டார். அவரை ஜெயிக்க வச்சதா ராண்டி ஃபன்னா நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன், இன்னும் ஹாப்பியாக இருந்திருப்பேன். பட் கோடி ஜெயிச்சது நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் சோலோ ஃபைட்டாக கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். லைக் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து இறங்கி கோடி ரோட்ஸ் ஜெயிச்ச மாதிரி ஆயிடுச்சுல. அவராக போராடி ஜெயிச்ச மாதிரி இந்த கதை அமையல. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அத்தாரிட்டி வெர்சஸ் டேனியல் பிரெயினுங்கிற ஒரு ஃபைட் ஞாபகம் இருக்கா? எஸ் மூவ்மெண்ட்னு சொல்லி இப்போ கோடி ரோட்ஸ்க்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு அண்டர்டாக் ஸ்டோரியை நம்ம டேனியல் பிரெயினுக்கு எழுதியிருப்பாங்க. அதில் டேனியல் பிரெயின் ராண்டி பட்டிஸ்டான்னு சொல்லி ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் தான் நடக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இருந்தாலும் டேனியல் பிரெயின் அவருடைய ஃபுல் திறமையை போட்டு ஜெயிச்ச மாதிரி தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. அதுவும் பட்டிஸ்டாவை சப்மிட் பண்ணி அவர் ஜெயிச்சிருப்பாரு. அது ரொம்பவே டிசர்விங்காக நமக்கு ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். இப்போவுமே கோடி ரோட்ஸ் டிசர்வ்டு தான். பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு லைக் இந்த ஃபைட்டை வந்து ஒரு ஹெல்லின செல்லாவோ இல்லை ஸ்டீல் கேஜ் மேட்சாவோ வச்சு அவங்க 2 பேர் மட்டும் ஃபுல் திறமையை யூஸ் பண்ணி சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசல்மேனியா மேட்சாக மாறிடுச்சு. ஏகப்பட்ட கேமியோஸ், எல்லாமே பக்கவான கேமியோஸ், தரமான செய்கை. ஸோ WWE ஃபாலோ பண்ணாதவங்க கூட எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசல்மேனியா எக்ஸில் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரிஸை பார்த்தவங்க தாட்ஸ் மறக்காம காவும் போடுங்க. கோடி ஜெயிச்சதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன அதுவே கீழே சொல்லிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ பற்றி தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்ட